இப்போ நம்ம ஃப்ரெண்ட்ஸ் இல்லைன்னா ஒரு சொந்தக்கார் வீட்டுக்கு போகிறோம். ஃபர்ஸ்ட் என்ன கேட்பாங்க, நல்லா இருக்கீங்களா அப்படி தானே கேட்பாங்கப்பா. அது எந்த நல்லா இருக்கீங்களா தெரியுமா? நல்ல வேலை இருக்கா, உங்களுக்கு சம்பளம் என்ன, சொந்த வீடா வாடகை வீடா, பைக் வச்சிருக்கீங்களா, கார் வச்சிருக்கீங்களா, பொண்ணு கல்யாணம் பண்ணிட்டீங்களா, எவ்வளவு சவரன் நகை போட்டீங்க, இதை பத்தினதுதான் இருக்கும். யாராவது உள்ளுணர்வோட நீங்க ஆரோக்கியமா இருக்கீங்களா, ஆரோக்கியத்துக்கு ஏதாவது பண்ணிட்டு இருக்கீங்களான்னு கேட்கிறவங்க யாராவது இருக்காங்க? நம்ம ஆரோக்கியமா இருந்தால் சந்தோஷப்படக்கூடிய ஒரே இடம் இங்கதான். இப்ப அவங்க நம்ம கேட்கிறோம், நம்ம ஆரோக்கியமா இருக்கோம் சந்தோஷமா இருக்கணும், உண்மையா சந்தோஷப்படக்கூடிய ஒரே இடம் இந்த இடம் தான். ட்ரபிள் இருக்குது இன்சைடில். ஸோ இந்த எனிமா, இந்த நேத்திரம், இதெல்லாம் வந்து நான் பார்க்காத விஷயம். ஸோ இது எனக்கு பயன்படும், நாளைக்கு என் குடும்பத்துக்கும் பயன்படும், எங்கள் அம்மாவுக்கு நான் பயன்படுத்துவேன். அப்புறம் நேற்று வந்து வயிற்றுல கண்ணிலலாம் அந்த மண் இது போட்டாங்க, அது ரொம்ப நல்லாவே இருந்தது. இதெல்லாம் டவுனில் வந்து எங்களுக்கு கிடைக்கவே கிடைக்காது. அப்புறம் இந்த மண் குளியல் அதெல்லாம் ரொம்ப சிறப்பாக இருந்துச்சு. நான் வந்து இங்கே வந்து என்ன பார்த்தேன்னா, நேற்று எனக்கு மண்பட்டி குளியல் போட்டதில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப எனக்கு இந்த ஆப்ரேஷனுக்கு அப்புறம் சர்ஃபேஸில் நடக்க முடியும், ஒரு 2 படி கூட ரொம்ப முடியாது, பிடிச்சி தான் இறங்குவேன். அந்த மண்பட்டி குளியலுக்கு அப்புறம் என்னால் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாக நிறைய இறங்கி பார்க்கல, இங்கே 2-3 படி இருக்குது, ரொம்ப ஃப்ரீயாக இருக்குது. மண் குளியல் ரொம்ப பிடிச்சிருந்தது. அது ஏதோ ஒரு குரு சொன்ன மாதிரி நம்ம அந்த ஏதோ ஒரு ஃபீலிங் இருந்தது, ஒரு லைட்டாக ஸ்கின்னு சாஃப்ட் ஆச்சு, அது மேனில் அது. பட் ஆனால் அது தாண்டி உள்ள வந்து ஏதோ தோணுச்சு, ஏதோ ஒரு புத்துணர்ச்சி வந்த மாதிரி ஒரு ஃபீலிங் இருந்தது. அது நான் உணர்ந்தேன் நான் அதை. கேன்டீன் ஊழியர்கள் வந்து ரொம்ப சிறப்பாக செயல்படுறாங்க, அருமையாக இருக்குது. பார்க்கறதுக்கு கூட எளிமையாக இருந்தாலும் அதோட உழைப்பு எவ்வளோன்றது நம்ம கண்கூட பார்க்கணும். அது ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. காலை உணவு வந்து இயற்கை உணவு தான் சாப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அதே மாதிரி சாப்பிட்ட பிறகு உடம்பு நல்லா இருக்கு. அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி. திருச்சிற்றம்பலம். உருவாய் அருவாய் உளதாய் இளதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் புகழே. நிறைய இடத்துல நான் போயிருக்கேன், நிறைய மூமெண்ட் போயிருக்கேன், நிறைய தேடுதல் போனப்போ நாங்கள் ஒரே விஷயத்துக்கு வித்தியாசம் இங்கே பார்த்தேன். என்ன வித்தியாசம்னா, இங்கே இவங்க என்ன சொல்கிறாங்களோ அதை மட்டும் தான் இங்கே செய்கிறாங்க. அது சாப்பாடாக இருக்கட்டும், ப்ராக்டிஸாக இருக்கட்டும், சாதனாவாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் என்ன சொல்கிறாங்களோ அதை தான் செய்கிறாங்க, எதுவும் செய்கிறது இல்லை. மற்ற இடங்களில் கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கும், பட் இங்கே ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணுறீங்க. அது நைட்டு தூங்குறதுக்கு ஒரு ஐடியா சொன்னாங்க, இந்த ஒரு சைடில் வச்சு படுத்து பாருங்க அப்படின்னு சொல்லி. அதையும் நான் பயன்படுத்துவேன். ஒரு சில கனவுகள்லாம் வரும் எனக்கு. இப்போ இந்த தடவையும் கனவு வந்தது, ஆனால்
கெட்ட கனவு மாதிரி இருந்தது, ஆனால் பாசிட்டிவாக எடுத்துக்கணும்னு நினைக்கிறேன் நான் அந்த கனவுலேயே. என்னுடைய 20 வயசுலேருந்து 30 வயசு வரைக்கும் நான் ஒரு நல்ல ஸ்போர்ட்ஸ் மேன், கடுமையாக விளையாண்டுருக்கேன், நிறையா ப்ரைஸ் வாங்கியிருக்கேன். ஆனால் 30 வயசோட எல்லாம் மறந்து போச்சு. இப்போ 45 வயசு ஆகுது. எங்கே கிடைக்கும்னு நிறைய தேடிக்கிட்டு இருந்தேன். இங்கே இந்த விளையாட்டு வேர்வையை மறந்தே போனோம். நானே விளையாண்டது இல்லை, 10 மணிக்கெலாம் விளையாடவே முடியாது, பார்த்ததே இல்லை. அந்த வேர்வையை வெளிக்கொண்டு வந்ததுக்கு ஒரு நன்றி. ஆனால் இந்த உலகம் நல்லா இருக்கு. 2 நாங்கள் வெளி உலகத்துக்கு போயிட்டோம்னா இப்படி இருக்காது. ஆனால் நாங்கள் போய் அப்படி இருக்கோம்னா எதை எடுத்துகிட்டு போகணும் குருஜிக்கு. நல்ல தூக்கம், வீட்டில் நல்லா தூங்கி திட்டு வாங்கிட்டே இருப்பேன். அப்புறம் வந்து கழிவுகள் நீக்கம், கழிவு நீக்கம் இதை கடைப்பிடிக்கணும். அப்புறம் எனக்கு ஏற்பட்ட கால் வலி குடிகால் வலி ஒரு 10 வருஷமாக இருக்குது. ஆனால் மாத்திரை நான் எடுத்துக்கிறதில்லை. இந்த சுத்தண்ணி வச்சு தான் பாம்பு பண்ணி யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். இன்னைக்கு காலைல வர விளையாட சொன்னாங்களா, பால் வர முட்டிலே அடி பண்ணாங்களா, எனக்கு அது பயமாகவே இருந்தது. ஃபஸ்ட்டு விளையாட்டு முடிச்சிட்டோம். செகண்ட் இந்த சங்கிலிக்கு வரும்போது முட்டி வழியே மறந்து போயிட்டேன். எப்படி வந்து தப்பிக்கிறதுன்னு நினச்சினாங்க. முட்டி வழியாக எப்படி என்னாலே நம்ப முடியல, எப்படி மறந்து போனேன். எல்லாத்துக்கும் எக்ஸசைஸ் பண்ணும்போது அந்த முட்டி வழியெல்லாம் எப்படி காப்பாற்றணும் மெதுவாக தான் பண்ணிட்டு இருந்தேன். ஆனால் அந்த கடைசி சங்கிலியில் ஓடும்போது நம்ம ஒரு காமெடியாக எப்படி மறந்து எனக்கு தெரியல. இங்கே பெட்டை விட்டு நான் எழுந்திரிச்சு போகக்கூட மாட்டேன். சாப்பாடு எல்லாமே வந்து பக்கத்தில் கொடுத்துருவாங்க. ஸோ சாப்பிட்டு இப்படி வெளியில் வந்து வேக வச்சு நான் இருந்ததே இல்லை. த்ரீ டேஸ் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். ஆக்சுவலி இங்கே கற்றுக்கிட்டு இருக்கிறது எல்லா விஷயம் எல்லாமே எனக்கு புதுசு தான். தண்ணி குடிக்கிறதுலேருந்து தூங்குறது வரைக்கும் எனக்கு புதுசு தான். அண்ட் சொல்லிகிட்டே இருப்பேன், டெய்லி தூங்கும்போது சொல்லுவேன் எனக்கு கஷ்டமாக இருக்குது முடியல அப்படின்னு சொல்லிட்டு தான் இருந்தேன். பட் செகண்ட் டேலே வந்து எல்லாமே செட் ஆகிடுச்சு. ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டீஸ் லைக் எனக்கு யோகா, எங்கள் அக்கா வந்து யோகா பண்ணு ஹெல்த் நல்லா இருக்கும் அப்படின்னு நமக்கு ரொம்ப அட்வைஸ் பண்ணலாம். நான் எதுவுமே கேட்க மாட்டேன். இங்கே வந்து பண்ணதுக்கப்புறம் வீட்டில் போய் இம்ப்ளிமெண்ட் பண்ணணும்னு தோணுது. பண்ணுவேன், கண்டிப்பாக பண்ணுவேன். அண்ட் பஞ்சசக்தி அதுவும் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணணும்னு தோணுது. ஸோ இந்த எக்ஸ்பீரியன்ஸ் கொடுத்ததுக்கு தேங்க்ஸ். கஷ்டப்பட கஷ்டம் போயிடும், சுகப்பட சுகம் போயிடும் அப்படிங்கிற மாதிரி சில விஷயங்களை விடும்போது நமக்கு என்னென்னலாம் பாதிப்பு வருது அப்படிங்கிறது உண்மையாக அந்த பயிற்சியில் தெரிஞ்சுக்கிட்டேன். காலையில் நேரமாக எந்திரிக்கும் போது நம்ம எவ்வளோ ஃப்ரெஷ்னஸாக இருக்கும், ரெண்டாவது சீக்கிரமாக தூங்கும்போது நம்ம எவ்வளோ காலையில் எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது அப்படிங்கிறதுலாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க. நிறையா விஷயங்கள் நம்ம தெரிஞ்ச விஷயங்கள், அது என்னதான் தெரிஞ்சாலும் அது இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் ரொம்ப முக்கியமான விஷயம். அது வந்து தெரியுது மட்டும் இல்லாமல் அது உணர்வுபூர்வமாக தெரிஞ்சு அதை பண்ணணும் அப்படிங்கிறது உண்மையாகவே இந்த கிளாஸ் எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது. இந்த ஒரு சைடு வந்து எனக்கு ஏங்காத மாதிரி ஒரு உணர்வே இல்லாத இருக்கும். நீங்க வந்து யோகா செய்ததுனால இப்போ நல்லா இருக்கு. கை காலில் வலி கொஞ்சம் குறைஞ்சே இருக்கு. சந்தோஷம் தான் எல்லாத்துக்குமே எல்லா சக்தியுமே நமக்கு கொடுக்க போகிறது. அந்த சந்தோஷத்தை இந்த 1.5 நாளில் நம்ம எல்லாரும் சேர்ந்து எவ்வளோ அனுபவிச்சிருப்போன்ட்டு நம்ம ஒவ்வொருத்தவங்களும் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி எல்லாருமே அதை நம்ம வந்து வெளிப்படுத்தோம். இந்த மாதிரி எங்கேயும் போய் நம்ம வந்து ஆடி பாடி மகிழ்ந்து எங்கேயா போய் ஏதாவது இது மாதிரி நம்ம தான் தனியாக பண்ணோம்னா என்னடா லூசி ஏதோ ஒன்று பண்ணிக்கிட்டு இருக்குது, குதிக்குது, ஆடுது, பாடுது அப்படின்லாம் சொல்லிட்டு இருப்பாங்க. ஸோ அந்த சந்தோஷம் வந்து இங்கே நமக்கு கிடைச்சிருக்கு. அதுவே வந்து நம்ம வந்தது வந்து இந்த ஹெல்த் இன்ஜின்ற ப்ரோக்ராமுக்கு வந்திருக்கிறோம், ஆரோக்கியத்துக்கு. இதுவே வந்து நமக்கு பாதி ஆரோக்கியம் 50% வெற்றி. இந்த சந்தோஷமே நமக்கு வந்து 50% வெற்றி. மீதி எல்லாம் தான் வந்து நம்ம இங்கே சொல்லி கொடுத்த பயிற்சிகள் எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டோம், புரிஞ்சுக்கிட்டோம், எல்லாம் செஞ்சு பார்த்து உணர்ந்தும் எல்லாம் ஒரு நோயராக மட்டும் இல்லாமல் டூயராக இருந்து இது எல்லாமே செஞ்சு நம்ம வந்து எல்லாரும் ஆரோக்கியத்தில் மேம்பாடு அடையும். இந்த பாடியை நான் வந்து இந்த இந்த பாடியை ஒரு காராக சொல்கிறேன். இந்த கார் வந்து ஒரு இதாக வந்துச்சு, இங்கே ஒர்க் ஷாப்புக்கு வந்த மாதிரி வந்துச்சு.
இந்த பாடியில் வந்து பார்த்தீங்கன்னா வண்டி ஓடும், ஆனால் உள்ள எல்லாம் ரிப்பேர். ஆயில் சர்வீஸ் பண்ணியாச்சு, பிரேக் ஆயில் சர்வீஸ் பண்ணியாச்சு, டயரை மாற்றியாச்சு. ஜி கூட சொன்னார், நிறைய வேலை பார்க்க வேண்டியதுக்கு, டிங்கரிங் பட்டி பார்க்கணும் அப்படின்னா. இந்த வண்டியை எப்படி ஓட்டணும்னு தெரியாமல் ஓட்டிக்கிட்டு இருந்தோம். இப்போ கரெக்டாக வண்டியை எங்கே ஸ்டார்ட் பண்ணணும், எங்கே பார்க் பண்ணணும், எப்படி ஓட்டணும், எங்கே ஃபஸ்ட் கியர் போடணும், எங்கே பிரேக் போடணும், எங்கே கிளச்சை மிதிக்கணும், எல்லாம் நமக்கு தெரியும். அந்த இதை கொண்டு போயிட்டு டிரைவிங்கை ப்ராப்பராக பண்ணுவோம் எல்லோரும். முதல்ல இந்த உயிர் வணக்கம்னாவே எனக்கு தெரியாது. இது என்ன புதுசாக சொல்கிறாங்களே அப்படின்னு தான் நினச்சேன். இங்கே வந்த இந்த 2 நாளில் தான் தெரிஞ்சுன்னா இந்த உயிர் வணக்கத்துக்கு அவ்வளோ பவர் இருக்குன்றது. குருஜி நேற்று முன்தினம் வரும்போது நான் எது சொல்லி கொடுத்தாலும் நீ அதை அப்படியே கேட்டுக்காத, நம்பாத, ஃபஸ்ட்டு நீ அதை வந்து உணர்ந்த பிறகு நீ நம்பு அப்படின்னு சொன்னார். அந்த ஒரு விஷயம். 2வது நேற்று சொல்லும்போது ஒரு முக்கியமான ஒரு விஷயம், இந்த உடலுக்குள்ள உயிர் ஜீவன் எதுக்காக வந்திருக்குது, நீ அதை வந்து மலர செய்யணும் அப்படிங்கிற மாதிரி சொன்னார். அந்த மலர செய்யறதுக்கு நீ உடலை நல்லா வச்சிருக்கணும், மனதை நல்லா வச்சிருக்கணும். மரணம் 3 வகைன்னு சொன்னேன். அது வந்து புதுசாக அந்த மரணம் பிறந்துட்டோம், இனிமேல் நம்ம வந்து சாவை நோக்கி தான் போகணும், வேற அதுக்குள்ளே வாழ்ந்தாகணும். அந்த வாழ்க்கையை வந்து நம்ம இந்த முறையாக ஒழுக்கமாக இருந்தனா உயிர் விடுற வரைக்கும் அதை அவரோட பற்றி சொன்னார். இறப்பு எப்படி இருக்கணும்ன்ற மாதிரி சொன்னார். கேட்கறதுக்கு ஆச்சரியமாக இருந்தது. ஏன்னா நம்ம வந்து இப்போ இந்த சூழ்நிலையில் வந்து பார்த்தோன்னா எல்லாம் நொந்து வெந்து சாப்பிட்றாங்க. அதை வந்து மாற்றணும். அதெல்லாம் புதிய எக்ஸ்பீரியன்ஸ். இங்கே எல்லாமே எனக்கு புதிய எக்ஸ்பீரியன்ஸு, அதே மாதிரி மகிழ்ச்சி தரக்கூடிய எக்ஸ்பீரியன்ஸாக தான் இருந்துச்சு. வாழ்க்கையில் இது வரைக்கும் இந்த கற்றல் வந்து ரொம்ப புதிய கற்றல். இங்கே நான் கற்றுக்கிட்டது எல்லாமே. காலேஜ் போய் 4 வருஷம் படித்தோம், ஸ்கூலில் படித்தோம், எங்கேயோ இவ்வளோ படித்தோம், டைம் நிறையா ஸ்பெண்ட் பண்ணோம். பட் ஆனால் இங்கே இந்த 3 நாளில் கற்றுக்கிட்டதுக்கு எங்கேயுமே கற்றுக்கல. அதுதான் உண்மை. வாழ்க்கைக்கு தேவையான முக்கியமான விஷயங்கள் எங்கேயுமே கற்றுத்தரப்படவில்லை. அது இங்கே உண்மையிலே நல்லா அண்டர்ஸ்டாண்ட் ஆச்சு. இந்த 3 நாளில் அந்த நார்மலாக கற்றுத்தரதே பெரிய விஷயம். கற்றுத்தரதே என்ன சொல்லுவாங்கன்னா எல்லாம் சும்மா தெரியாதான் நம்ம படிச்சுட்டு இருப்போம். இங்கே வந்து ப்ராக்டிக்கலாக அதை புரிகிற அளவுக்கு நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிற அளவுக்கு சொல்லி கொடுத்தது, இவ்வளோ விஷயம் நான் கற்றுக்கிட்டேன்றது எனக்கே பெரிய விஷயமா இருக்கு. உயிர் வந்து மலர்ச்சியாகிறதுக்கு இந்த ஒரு அற்புதமான சான்ஸாக நான் பார்க்குறேன். அதே மாதிரி நம்ம குருஜியோட இந்த ஹாப்பி ஃப்ளவர்ஸ்ன்ற மூவ்மெண்ட் வந்து மிகப்பெரிய சக்ஸஸ் ஆகணுன்றத ஓம் வெற்றி அப்படின்னு நான் சொல்லி தெரிவிச்சுக்கிறேன்.